கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற வார்த்தைகளோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். அப்ப போன வாரம் நம்ம ஆரம்பிச்சோம் உவமைகளினுடைய முன்னுரை. அப்ப இந்த உவமைகளை எதுக்காக நம்ம பார்க்கணும், அதன் பார்ப்பதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற காரியங்களை கூட போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த உவமைகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும். சொன்னது போல என் வாயை உவமைகளால் திறப்பேங்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உவமைகள் சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் சீசர்கள், அதாவது சபை வகுப்பார், இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மற்றவங்க யாரும் இந்த உவமையினுடைய ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உவமை சொல்லப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த உவமையினுடைய ரகசியத்தை புரிஞ்சுட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப தேவனுடைய திட்டம் அங்க தடைபடும். அதனால தேவன் என்ன பண்ணார்னா சீசர்கள் மாத்திரம், அவரை பின்பற்றுகிற சீசர்கள் மாத்திரம் இதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது கூட தேவனுடைய ஒரு திட்டமா இருந்துருச்சு. அது மாத்திரமல்ல, ஏன் இயேசு கிறிஸ்து நேரடியாவே சீசர்கள்கிட்ட அப்படின்னா அவர் அந்த சத்தியங்களை பேசியிருக்கலாமேனா அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலைமைக்கு சீசர்கள் அந்த நேரத்துல வரல. அப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பரிசுத்தாவியே அவங்க இன்னும் பெறாதவங்களா இருந்தாங்க. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 16 அதிகாரம் 12வது வசனம். யோவான் 16 அதிகாரம் 12வது வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனா அதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்ல, அதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய திராணி உங்ககிட்ட இல்ல. அதனால நான் இப்ப உங்களுக்கு ஒரு அளவுதான் சொல்ல முடியும், ஒரு சில காரியங்களை உவமைகள் போலதான் சொல்ல முடியும். ஆனா ஒரு நாள் வரும், நான் பரமேறி பின்னாடி என்னுடைய ஈடுபடிய பிதா கிட்ட சமர்ப்பித்த பின்னாடி பிதா அதுல திருப்தியாய் உங்களுக்கு தருவார் சத்திய ஆவி. அடுத்த வசனம் வாசிங்க. சத்திய ஆவியாகிய அது வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சத்திய ஆவி வரும்போது நீங்க சகல சத்தியத்தையும் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உவமைகள் பாஷையை கையாண்டுட்டார் அப்படிங்கறதபடி நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம உவமைக்குள்ள நம்ம போக போறோம். அப்ப இந்த உவமைகள் அப்படிங்கும் போது அதுல அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கும். அப்ப இயேசு உவமைகள் பேசும்போது மேக்சிமம் 3 காரியங்கள் அவர் அந்த உவமைகள்ல வச்சுட்டார். ஒரு சில உவமைகள் இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டாரு. ஒரு சில உவமைகள் தேவனுடைய திட்டத்தை பொதுவா எல்லாரும் தெரிந்து கொள்ளணுங்கிறது, தேவனுடைய திட்டம் எப்படியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உவமைகள் பேசிட்டாரு. இன்னும் ஒரு சில உவமைகள் சுவிசேஷ யுகத்துல வாழ்கிற சபை பெற்றுக்கொள்ளணும், சபை அதை உணர்வடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில உவமைகள் பேசிட்டாரு. அப்ப நம்ம உவமைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ப இயேசு கிறிஸ்து பேசிட்ட 39 நம்ம அளவா சொல்றோம், உவமை வாக்கியங்கள் கூட இருக்கு. அந்த 39 உவமைகள்ல எந்த உவமை முதல் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவன் முதல் பேசிட்ட உவமை எது? மார்க் 4 அதிகாரம் 13வது வசனம். மார்க் 4 அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? அப்ப முதல் ஒரு உவமையை சொன்ன உடனே இவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியல. என்ன இயேசுவே நம்ம பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த உவமையவே நீங்க புரிஞ்சு கொள்ள முடியலன்னா இனி நான் சொல்ல போற உவமைகளை எல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ள போறீங்க? அப்ப முதல் உவமை என்னங்கறத இயேசு கிறிஸ்து அங்க மறைமுகமா சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அப்ப எந்த உவமையை அங்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுதான் அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட முதல் உவமை விதைப்பவன் பற்றிய உவமை. அப்ப இந்த உவமையை குறிச்சுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த உவமை 3 சுவிசேஷங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 3 சுவிசேஷங்கள்ல எந்தெந்த அதிகாரங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விதைப்பவன் பற்றிய உவமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மத்தேயு 13 அதிகாரம் 3ல இருந்து 23 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மார்க் 4 அதிகாரம் 1ல இருந்து 20 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து லூக்கா 8 அதிகாரம் 5ல இருந்து 15 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 இடங்கள்லயும் நீங்க இந்த உவமைகளை குறிச்சு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நாம எடுக்க போறது மார்க் சுவிசேஷத்துல இருந்து இந்த உவமையை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப மார்க்ல இந்த உவமையை குறிச்சு எப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மார்க் 4 அதிகாரம் 3வது வசனம் நம்ம வாசிக்கலாம். மார்க் 4 அதிகாரம் 3வது வசனம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா கவனிங்க,
விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அப்ப விதைக்க அவர் கிளம்பி போறாரு. போகும்போது ஒரு சில விதைகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வழியில விழுந்த உடனே பறவைகள் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா அந்த விதையை கொத்திட்டு போயிடுச்சு. சில விதை அதிக மண் இல்லாத கட்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. அப்ப ஒரு சில விதைகள் அப்படி போய் அவர் போடுறதுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில விழுந்திருக்குது. அந்த ஒரு சில விதைகள் இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே எங்க விழுந்திருக்குன்னா மண்ணு ஆழம் இல்லாத பாறைகள் நிறைந்த இடத்துல அது விழுந்திருக்குது. ஆனா பாறைகள் இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அது கீழே வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது. அதுல சீக்கிரமா முளைச்சு என்ன ஆயிடுச்சு, வெயில் ஏறின போது தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. வெயில் பட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெயில் ஏறின போது தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிடுச்சு. சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இதுதான் அந்த முதல் உவமை நம்ம பார்க்கிற உவமை. சரிங்களா? அப்ப இந்த உவமை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உவமை தான். நம்ம அநேக நேரங்கள்ல பார்த்த உவமைகள் தான், கேள்விப்பட்ட உவமைகள் தான். அப்ப இதுல இயேசு கிறிஸ்து இதன் மூலமா நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மறுபடியும் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் கேளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப கேளுங்கள் அப்படிங்கறதுனுடைய அர்த்தம் என்னன்னா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்ப யார் அந்த விதைக்கிறவன், அவர் எப்ப புறப்பட்டாரு, என்னத்தை விதைச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்ப விதைக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்படித்தான். அப்ப எது முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 29 அது குறிக்கிறது. அப்ப கிபி 29 தான் இயேசு கிறிஸ்து என்ன ஆனார்னா விதைக்க புறப்பட்டார். அப்ப என்ன விதைக்க புறப்பட்டார்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி விதைக்க புறப்பட்டுட்டார். அப்படி விதைக்க அவர் புறப்பட்ட பின்னாடி நடந்த சம்பவம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்ப விதைக்கிறவர் யார் அப்படிங்கறத படி நம்ம பார்க்கணும். மத்தேயு 13:37. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அப்ப அந்த விதைக்கிறவர் யாருங்க? மனுஷகுமாரன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப விதை எதுக்கு அடையாளம்? மார்க் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். விதைக்கிறவர் வசனத்தை விதைக்கிறார். அப்ப அந்த விதை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனத்தை அது குறிக்குது. விதைக்கிறவர் இயேசு கிறிஸ்து எப்ப விதைக்க புறப்பட்டா? கிபி 29ல என்னத்தை விதைக்க புறப்பட்டார்? தேவனுடைய வார்த்தையை அவர் விதைக்கிறதுக்கு புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்து எங்க விதைச்சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிலங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு வழி, இன்னொன்னு கற்பாறை, இன்னொன்னு முள், இன்னொன்னு நல்ல நிலம். அப்ப அந்த நிலங்கள் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிலம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். நிலம் உலகம். அப்ப நிலம் எதை குறிக்குதுங்க? உலகத்தை அடையாளப்படுத்துது. அதே நிலம் இன்னொரு காரியத்தையும் அடையாளப்படுத்துது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப வழி அருகே அப்படிங்கறது அந்த நிலை எதை குறிக்கணும்? இருதயத்தை கூட என்ன பண்றதா இருக்குன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் விதைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த விதை வந்து தேவனுடைய வார்த்தை. எங்க விதைச்சார்? நிலத்துல. அப்ப நிலம் உலகத்தை குறிக்குது. இந்த உலகத்துல வாழ்ந்த ஜனங்கள், சரிங்களா, அவங்களுடைய இருதயங்கள்ல தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டார்னா விதைச்சார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது உலகத்தில் உள்ள மனுஷங்க கிட்டதான் இந்த விதை என்னாச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை தேவன் கொண்டு வந்தார். அவங்க ஒரு விதத்துல தேவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். ஆனாலும் இங்க நம்ம சொல்லும் போது ஒரு வகையில நிலம் உலகத்துக்கு அடையாளம். இந்த உலகத்துக்கு வந்தார். பரலோகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை எங்க அவங்க கேட்டுட்டாங்கன்னா இருதயத்துக்கு அந்த வார்த்தையை அனுப்பிச்சார். ஆனா அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துருச்சு? 4 விதங்கள்ல அந்த இருதயத்தின் தன்மை இருந்துருச்சு அப்படிங்கறதா. அதாவது 4 விதமான உலக ஜனங்கள், 4 விதமான இருதயம் உள்ள ஜனங்கள் அன்னைக்கு இருந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் அதுல நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப முதலாவது நம்ம
நம்ம பார்க்கிறோம் வழியறி விதைக்கப்பட்டவர்கள். அப்ப பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும் போது எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்த காரியங்களை வச்சுதான் எந்த ஒரு உவமையும் விளக்கினார். இப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியம் விளக்கணும்னா இங்க இருக்க ஆரஞ்சு மரத்தையும் இங்க இருக்க பேரிக்காய் மரத்தையும் சரிங்களா, இங்க இருக்க டீ செடியும் சொன்னோம்னா உடனே நமக்கு என்ன ஆகுங்க, ஈஸியா அது புரியும். அது மாதிரி இஸ்ரேல் தேசத்துல என்ன அங்க வழக்கத்துல இருந்துச்சோ, எது அவங்க அடிக்கடி பார்க்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியங்கள் இருந்துச்சோ, அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னா உவமைகள்ல கையாண்டுட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நடைமுறையில உள்ள விஷயங்களை தான் அன்னைக்கு பேசிட்டார். அப்ப என்ன அது நடைமுறையில உள்ள விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது இந்த எருசலேம் இருந்த இடத்துக்கு பேர் வந்து பாலஸ்தீனா. இது பக்கத்திலே ஒரு ஊர் இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சீரியா. சரிங்களா, இந்த சீரியாவுல பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கும். அப்ப இந்த பறவைகள் என்ன பண்ணும்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துல இந்த ஜனங்கள் விதைக்க புறப்பட்டு அந்த விதைகள் எல்லாம் பண்ணும்போது இந்த பறவைகள் என்ன பண்ணுமா, வந்து அந்த விதைகளை எல்லாம் கொத்திட்டு போயிடலாம். இது பொதுவா அன்னைக்கு நடைமுறையில இருந்த ஒரு விஷயம். சரிங்களா, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சுண்ணாம்புக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவன் வந்து உபாகமத்துல நீ சொல்லும் போது யாத்திராகமத்துல நீ போகிற இடம் அது மலைகள் நிறைந்த இடம், அது கற்பாறைகள் நிறைந்த இடம் அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. அப்ப பார்க்கும்போது இவங்க இருந்த இடம் கூட பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கள் ரொம்ப அதிகமான இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இஸ்ரேல் தேசம். இதுவும் கூட என்ன பண்ணுன்னா விளைச்சல அதிகமா பாதிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னு கூட பாக்குறோம். அதே போல இஸ்ரேல் தேசத்துல கிட்டத்தட்ட 250 வகையான முச்செடிகள் இருந்துச்சு. ஆனா அந்த முச்செடிகள் இருக்கிற இடம் ரொம்ப நல்ல நிலமும் நல்ல விளைச்சல் உள்ள நிலமா இருக்குமாமா. சரிங்களா, 250 வகை முச்செடிகள் இருந்திருக்கு. அந்த முச்செடிகள் எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் கூட வளரக்கூடிய அளவுக்கு அந்த முச்செடிகள் வந்து காணப்படுமா. அடுத்து அதை பார்க்கிறோம், அங்க இருக்கிற அந்த நல்ல விவசாய நிலத்துல அவங்க அந்த கோதுமையை தான் அங்க பயிர் செஞ்சாங்க. அப்படி கோதுமையை பயிர் செய்யும் போது அந்த கோதுமையில இருக்கிற அந்த மணிகள், அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கதிர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கதிர்ல 30 மணிகள் வரும், இன்னொரு கதிர்ல பாத்தீங்கன்னா 60 வருமா. ஒரு சில நல்ல கதிர்ல 100 மணிகள் இருக்கக்கூடிய கதிர் கூட இஸ்ரேல் தேசத்துல இருந்துச்சாம. சரிங்களா, இது அந்த இஸ்ரேல் தேசத்துக்கே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். இப்ப இதை அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்ததுனால இது அவங்க நடைமுறையில இருந்த காரியங்களை வச்சு இப்ப என்ன பண்றாருன்னா இந்த உவமையை அங்க பேச ஆரம்பிக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம ஊர்ல எப்படி விதை போட்டா ஆகாயத்து பறவை வந்து கொத்திட்டு போகுமோ, அது போல தேவனுடைய வார்த்தை இப்ப விதைக்கப்படுது. இதே போல இந்த ஆகாயத்து பறவை போல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஆனா அந்த வார்த்தை ரொம்ப நேரம் நம்ம இருதயத்துல நிக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் அந்த வழி அருகே இருக்கிற அந்த இருதயம் போல காணப்பட்டுச்சுன்னா, அதாவது வழி அப்படின்னால அந்த வழி எப்படி ரொம்ப மெதுமெதுன்னு இருக்குங்களா? இல்ல, எல்லாரும் நடந்து நடந்து அந்த வழி எப்படி இருக்குங்க, ரொம்ப கடினமா இருக்கும். சரிங்களா, அதுல ஏதாவது ஒரு சின்ன குச்சியை ஏதாவது ஒண்ணு இது பண்ணிடலாம் அப்படின்னா கூட குச்சியை நம்ம ஊன்னு நினைச்சோம்னா குச்சி என்ன ஆயிடும், உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு என்னவா இருக்கும்னா அந்த வழி ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும் நடந்து நடந்து. அப்ப இது போல கூட கடினமுள்ள இருதயம் உள்ள ஜனங்கள் கூட இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தை உள்ள போறதுக்கு அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப ஏற்றுக்கொள்ளாதப்ப அந்த சத்தியம் என்ன ஆகாதுன்னா உள்ள போகாது. அப்ப அது கேட்ட சத்தியம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த சத்தியத்தை எடுத்து போட்டுரும். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், மார்க் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப என்ன ஆகும்னா அந்த வசனத்தை கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருந்தது போல இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க மறுபடியும் யோசிச்சா கூட அந்த வசனம் அவங்க ஞாபகத்துல இருக்காது, அது அவங்களை விட்டு போயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த இருதயம் ரொம்ப கடினமான இருதயம். அடுத்து அந்த இருதயம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இருதயமா இருக்குன்னா சாத்தானுக்கு ரொம்ப பிரியமான இருதயமா இருக்கு. கொஞ்சம் சத்தியம் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா எடுக்கப்பட்டு போகுது. நம்மளும் கூட நல்ல இருதயம் உள்ளவங்களா இருந்தா கெட்டது நமக்குள்ள வந்துட்டு இருக்கும் பாருங்களா, வருது. ஆனா வந்த உடனே நம்ம பதறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த சிந்தை என்ன விட்டு போகணுங்கிறோம். எப்படி அந்த கெட்டது உடனே வந்து நம்ம விட்டு உடனே போகுதோ அது போல கடின இருதயம் உள்ளவங்க கிட்ட இது ஆப்போசிட்டா இருக்கும். நல்லது வரும், வந்த பாட்டுல என்ன ஆயிடுங்க அது உடனே அவங்களை விட்டு போயிடும். இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த ஆகாயத்து பறவை அது எதை குறிக்கிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற
ஆகாயத்து அதிகார பிரபுவாகி. ஆகாயத்து அதிகார பிரபு. அப்ப பார்க்கும்போது இப்படி ஒரு ஜனங்கள் இன்னைக்கு உலகத்துல இருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படும். அந்த சத்தியத்தை அவங்க கேட்பாங்க. ஆனா அந்த சத்தியத்தை உள்ளுக்குள்ள அவங்க கொண்டு போக மாட்டாங்க. கேட்ட உடனே அந்த சத்தியத்தை சாத்தா அவங்க இருதயத்துல இருந்து எடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு முதலாம் வகுப்பா. இன்னைக்கு உலகத்துல 4 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. அதுல ஒரு விதமான ஜனங்கள் எப்படிதான் இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவுதான் சத்தியம் போனாலும் அந்த சத்தியம் இருதயத்துக்குள்ள போகாது. கேட்ட உடனே மறக்கிறவர்களா மறந்துடுறவங்களா அவங்க இருப்பாங்க. இது ஒரு வகுப்பா. 2வது ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. இப்ப அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க 5வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சில விதை அதிக மண் இல்லாத கட்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. இதுவும் ஒரு நிலம் தான், இதுவும் ஒரு இருதயம் தான். ஆனா இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த மண்ணில்லாத கட்பாறை நிலமா அது இருக்குது. இது ஆரம்பமே எப்படி இருக்குதுங்க, 10 நிலம் ரொம்ப திக்கு. ஆனா இந்த நிலம் உள்ள கொஞ்சம் கடினப்பட்டிருக்கு. ஆனா வெளியில இதனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மெதுவா இருக்கு. அதனால இந்த சத்தியத்தை இவங்க சொல்லும் போது இவங்க கேட்பாங்க, ரொம்ப ஆசையா கேட்பாங்க. சத்தியம் கேட்கறதுக்கு ரொம்ப வாஞ்சியோட இருப்பாங்க. சத்தியம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் கூட ஆவாங்க. சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, அந்த சத்தியத்தை கேட்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசம் கூட படுவாங்க. ஐயோ, ஆண்டவரை விட்டு நான் இவ்வளவு தூரமா இருக்கேனே, ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை இப்படி என்ன எச்சரிக்குது அப்படின்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா கூட இருப்பாங்க. ஆனா நாள் செல்ல செல்ல 2 நாள் 3 நாள் ஆக வாரம் ஆகும் போது அந்த சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கேட்டு வாழணும்னு அவங்க முடிவெடுக்கிற சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை விட்டு என்னவாயிருக்குன்னா அவங்களை விட்டு போயிருக்கும். ஏன், என்ன காரணம்? ஏன் அந்த சத்தியம் கேட்டாங்க, ரொம்ப அருமையா கேட்டாங்க, சந்தோஷம் கூட பட்டுட்டாங்க. அந்த சத்தியத்துக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி கூட அவங்க மனசுக்குள்ள வந்துச்சு. என்ன காரணம்? அவங்களுக்கு இந்த சத்தியம் வேறு கொள்ள முடியாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா 6வது வசனம் வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெயில் ஏறின போது தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. முக்கியமான காரணம் வெயில். அப்ப வெயில் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அவங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள். அப்ப உபத்திரவங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வசனத்தின் நிமித்தம் உபத்திரம். அது அழகத்தில் இருக்கிறது பாருங்க. 4, 16, 17 வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். வசனத்தை கேட்ட உடனே அது ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க வசனத்துக்கு விரோதிகள் கிடையாது. வசனத்தை அவங்க கீழ்படிய கூடாதுன்னு இவங்க நினைக்கல. இவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வசனத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் கூட ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் போகும்போது என்ன நடந்துருச்சு? தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். கொஞ்ச காலம், அது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், நமக்கு தெரியல. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும். அப்ப என்னன்னா இவங்க அந்த வசனத்தின்படி வாழணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த வசனத்துக்காக நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன் நிமித்தம் இவங்களுக்கு உலகத்துல வருது உபத்திரவம். ஏன்னா அந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். அப்ப இந்த உலகத்துக்குள்ள இருக்க காரியங்களோட நம்ம இசைஞ்சு ஊரோடு ஒத்து போகும்போது நமக்கு பிரச்சனைகள் குறைவு. ஆனா வசனத்தின்படி ஒருத்தர் வாழணும் அப்படிங்கும்போது உலகத்துக்கு ஆப்போசிட்டா அவங்க நடக்க ஆரம்பிக்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன வருங்க, உலகத்துல உபத்திரவங்கள் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த உபத்திரவங்கள்ல ஜெயிக்க, இந்த உபத்திரவங்கள் மத்தியில நிற்க திராணி அவங்க கிட்ட என்ன ஆகலன்னா இல்லாம போயிடுது. அதனால என்ன ஆயிடுறாங்க, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே நான் தேவனுக்கு பிரியமா வாழணும்னு தானே இந்த முடிவு எடுத்தேன். தேவனை மகிமைப்படுத்தணும்னு தானே இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் அர்ப்பணிச்சேன். அப்புறம் எதுக்கு எனக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வருது, அப்புறம் எதுக்கு எனக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதன் நிமித்தம் என்ன ஆகுறாங்களாமா, இடரல் அடைகிறாங்க. அப்புறம் இவர்களே கட்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப இப்படி ஒரு வகுப்பா இருப்பாங்க. இவங்க ரொம்ப குறை சொல்ல முடியாது இவங்கள. இவங்க சத்தியம் கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க, உணர்ச்சி வச கூட பற்றுவாங்க, தேவனுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இவங்க மனசுக்குள்ள வந்துடும். ஆனா இப்படி வாழணும் இவங்க முடிவெடுத்து வரும்போது உலகத்துல ஒரு சில உபத்திரவங்கள் இவங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா சத்தியத்தை நிமித்தம் ஒருத்தர் வாழணும்னு முடிவு செய்யும் போது இந்த உலகம் அசத்தியத்துல இருக்கிறதுனால இருள் வெளிச்சத்தை என்ன பண்ண ஆரம்பிக்குங்க, பகைக்க ஆரம்பிக்கும் போது இவங்கனால தொடர்ந்து ஓட முடியாது. அப்ப என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா இடரல் அடைஞ்சிருவாங்க. வசனத்தின்படியெல்லாம் வாழ முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் இருக்க முடியுமா, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா, வசனத்துக்காகவே நிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடரல் இவங்களுக்குள்ள வந்துடும். சகோதரர் சொல்லும் போது இந்த 2 வகுப்பாரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா சபையில இல்லைங்க. ஃபாலோ கேட்கறதுலயே இவங்க 2 வகுப்பாரும் என்ன ஆயிடுறாங்களா, பின்தங்கிடுறாங்களாம்.
அப்போ இதுக்கு அடுத்து வர்றவங்க தான் பாவம் கேட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபைக்குள்ள வராங்களாம். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த வழியருகே விதைக்கப்பட்டவங்க அந்த பாவம் 2-3 கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு உள்ள பெருசா புரியாத அவங்க நின்றுடுவாங்க. ரெண்டாவது ஒரு வகுப்பா பாவம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு சில முடிவுகள் கூட எடுப்பாங்க. ஆனா சபையை விடணுமா, அதெல்லாம் விட்டுட்டு வரணுமா, அப்படின்னா எங்களுக்கு இந்த சத்தியம் என்னது வேண்டாம் அப்படின்னு கூட நின்றுடுவாங்க. ஆனா நம்ம அதோட நிறுத்த வேண்டாம். நம்ம இங்க வந்து நம்மளுக்குள்ளேயும் இது போன்ற தன்மைகள் இருக்கா அப்படிங்கறது கூட நம்ம யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த அழைப்புக்குள்ள, பெரிய அழைப்புக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம். சபைக்குள்ள வந்த பின்னாடி எத்தனை சத்தியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள போகுது, வழியிலேயே அதை சாத்தான் எடுக்கிறதுக்கு நாம அனுமதி கொடுக்கிறோம். அப்புறம் எத்தனை சத்தியங்கள் உபத்திரம் வந்த உடனே நம்ம பின்வாங்கி போறோம், அதையும் கூட நம்ம மைண்ட்ல வைக்கலாம். இப்ப அடுத்த வசனத்துக்கு நம்ம போயிடலாம். வாசிங்க 7வது வசனம், 4-7. மார்க் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இப்ப வந்து கீழே பூமி இருதயம் ரொம்ப நல்லா இருக்கு. இருதயம் வசனம் உள்ள போய் அந்த விதை போய் வளர்றதுக்கு ஏற்பதா இருதயத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப இருதயம் அந்த நிலம் வந்து நல்லா இருக்குது, அதனால நல்லா விதை போட்டாச்சு, நல்லா வளரவும் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சத்தியம் கேட்கிறவங்க கூட இந்த இருதய வகுப்பார் கூட என்ன ஆகுறாங்கன்னா நல்லா ஓங்கி வளர்றாங்க, வசனத்தை நல்லா கேட்கிறாங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஒரு வளர்ச்சி நிலைமை கூட அவங்க வாழ்க்கையில காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இருதயம் உள்ள எப்படி இருக்குதுன்னா, இது எல்லா வகையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செஞ்சதா இருக்குது. ஆனா பக்கத்திலேயே இன்னொன்னு கூட வளருது. அது என்னதுங்க? முள்ளு. அது என்னது அந்த முள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த முள் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. 18வது வசனம் வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். வசனத்தை கேட்டும் இவங்க வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறதுக்கு முழுசா தங்களை அர்ப்பணிக்கிற கூட்டத்தார் தான். ஆனா இவங்களை அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்க முடியாதபடி ஒரு சில காரியங்கள் இவங்களுக்கு உலகத்துல இருக்கு. அது என்னது? உலக கவலைகளும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும். இந்த 3 காரியங்கள் இவங்க தேவனுடைய வார்த்தைகளை நிலைச்சி நிற்கிறதுக்கு, கனி கொடுக்கறதுக்கு முடியாம அது என்ன பண்ணுதுன்னா தடை செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப உலக கவலை அது எதனால வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக மனுஷங்களை பார்க்கும் போது இந்த உலக கவலை நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மாம்சத்துக்கே இருக்கிற ஒரு இயல்பான குணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை நம்மளோட என்ன பண்ணியே பார்க்கிற குணம் இருக்குங்க. ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய குணம் எப்பவுமே அந்த குணம் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது பிள்ளைங்களுக்கு என்னதான் நம்ம சொல்றோம், அவனை பாடுறான், அவன் எப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற. அப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே இன்னொருத்தர் என்ன பண்றோம்னா, நம்ம பிறந்ததுல இருந்து ஒப்பிட்டு பார்க்க பழக்கி கொடுத்துடுறாங்க நமக்கு அப்பா அம்மா. ரெண்டாவது நம்மளும் எப்படித்தான் வளர ஆரம்பிச்சிடறோம்னா, இன்னொருத்தரை ஒப்பிட்டு பார்த்துதான் நம்ம என்ன ஆரம்பிச்சிடறோம்னா உலகத்துல வளர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளை விட இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு சில காரியங்கள் பிளஸ் இருந்துருச்சுன்னா நமக்கு அவங்க மேல என்ன வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில பொறாமைகளோ ஒரு சில கவலைகளோ, அடைய அவரை போல என்னால இருக்க முடியல, அவர் சம்பாதிக்கிறது போல என்னால சம்பாதிக்க முடியும், அவர் வீடு கட்டுறது போல என்னால கட்ட முடியல. இதுக்கு பேர் என்ன கவலைங்க? உலக கவலைகள். அப்ப உலக மனுஷர்களை பார்க்கும் போது இந்த கவலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் என்ன போலவே தான் வேலைக்கு சேர்ந்தாரு, ஆனா இப்ப பைக் வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, நான் இன்னும் நடந்தே போய்கிட்டு இருக்கேன்னு. இது என்னத்தை கொண்டு வருங்க? உலக கவலைகளை கொண்டு வரும். அப்ப இந்த உலக கவலை ஒருத்தருக்கு எப்ப வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பாக்குற பார்வையை திருப்பி இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன வர ஆரம்பிக்கும்னா இந்த கவலைகள் வர ஆரம்பிக்கும். அந்த கவலை என்ன பண்ணா நம்மகிட்ட இருக்கிற தேவ சந்தோஷத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டோம். அதனாலதான் யோவான் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்க உங்களுடைய ஐக்கியத்தை யாரு கூட மட்டும் வச்சுக்கன்னா, உண்மையாய் தேவனை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, தேவ பிள்ளைகள் எல்லாரோடையும் இல்ல, உண்மையாய் தேவனை பின்பற்றணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களோட உங்களுடைய ஐக்கியத்தை அதிகமா நீங்க வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். இல்ல உலகத்தான் கூட கொஞ்சம் ஐக்கியம் வைக்கலாம், தப்புலன்னு நீங்க வச்சீங்கன்னா உங்க சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். அப்ப உங்க சந்தோஷம் எப்பவுமே உங்களுக்கு நிறைவா இருக்கணுமா, உங்களுடைய சந்தோஷம் எப்பவுமே உங்களுக்குள்ள தங்கி இருக்கணுமா, நீங்க யாரு கூட ஐக்கியம் வைக்கணும்னா, யார் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் ஐக்கியம் வச்சிட்டு இருக்காங்களோ, அந்த ஐக்கியத்துல யார் வளர்ந்து போயிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய உங்க ஐக்கியத்தை என்ன பண்ணுங்க, அதிகமா வைங்க. பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வதுல இருந்து வாசி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்க எங்க கூட ஐக்கியம் வைங்க. ஏன்னா நாங்க யாரு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறோம், பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட எங்களுடைய ஐக்கியத்தை வச்சிருக்கிறோம். நீங்களும் எங்களோடய அந்த ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்ப உங்களுடைய சந்தோஷம் எப்பவுமே நிறைவா இருக்கணுமா? உலக கவலைகள் உங்களுக்குள்ள வரக்கூடாதா? அப்ப நீங்க யாரு கூட அதிகம் ஐக்கியம் வைங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் வைங்க. ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்தினுடைய காரியங்களை குப்பையா எண்ணுவாங்க, இந்த உலகத்துல வர மேன்மைகளை நஷ்டமா எண்ணுவாங்க. அப்ப அவங்களோட ஐக்கியம் வைக்கும் போது நமக்கு என்ன வரும்னா, ஆமா அந்த உலகத்தை குப்பையா நம்ம நினைக்கணும், இந்த உலகத்துல வர மேன்மைகளை நஷ்டமா நினைக்கணுங்கிற எண்ணம் வரும். அதே நேரத்துல உலகத்தானு கூட நம்ம ஐக்கிய வச்சோம்னா அவன் இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை பேசும்போது, அவன் உலகத்துல சம்பாதிக்கிறதையும் அவன் செல்வத்தையும் பேசும்போது நமக்கு என்ன வர ஆரம்பிக்குங்க? உலக கவலைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப இதுல விதை நல்லா வளர்ற விதை தான். இந்த செடி நல்லாதான் வளர்ந்துச்சு, இந்த செடியில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா பக்கத்திலேயே இருந்துச்சு முள்ளு. இந்த முள் செடி தான் இந்த செடியை வளர விடாம என்ன பண்ணிருச்சுங்க? நெருக்கி போட்டுருச்சு. அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்துல நம்ம நல்ல முறையில வளர்றதுக்கு எதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, முதலாவது உலக கவலை. அப்ப இந்த உலக கவலை எப்பதான் வரும்னா, உலக மனுஷங்களை பார்க்கும் போதும் அவங்களை அதிகமா தியானத்துக்கு கொண்டு வரும்போதும் நமக்கு இந்த உலக கவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது எப்ப வரும்? நமக்கு பண கஷ்டங்கள் வரும்போது அது வரும். அப்ப எதுக்கு பண கஷ்டம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருது அப்படின்னா, சரியான தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவங்க கிட்ட குறையும் போது பண கஷ்டம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவிக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருக்குது. அப்ப தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவங்களை எப்படி நடத்துங்க? தெளிந்த புத்தியோட நடத்தும். ஏன்னா எப்படி நம்ம வாழணும், எதை சுருக்கணும், எதுல நம்ம சரியா இருக்கணும், எப்படி வாழணும், எதை விடணும், எதை செய்யணும், இப்படி அந்த ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவங்களை வழி நடத்தும் போது அவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா, வரப்போகிற காரியங்களை குறிச்சதான ஒரு அதாவது ஒரு எச்சரிக்கை உணர்வு, வரப்போகிற காலங்களை குறிச்சதான ஒரு திட்டமிடுதல், அதெல்லாம் அவங்களுக்குள்ள தெளிவா இருக்கும். அப்ப அந்த ஒரு வழி நடத்துதல் அவங்க கிட்ட இருக்கும் போது அவங்க எதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பண கஷ்டங்களுக்கு போகிறது வேண்டிய வாய்ப்பு இல்லை. அப்படி பண கஷ்டங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அடுத்தாப்புல என்ன வந்துருங்க? என்ன முள் வந்துடும்? பணம் 1000 ரூபாய் தேவை அப்படின்னா அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சாத்தானே கிடைக்கும். அப்ப அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அந்த பணத்து மேல நமக்கு என்ன வர ஆரம்பிக்கும்? ஒரு மயக்கம் வர ஆரம்பிக்கும். அப்ப ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதுக்கு பின்னாடியே வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன இதுல ஒரு காரணம் அப்படின்னா, திட்டமிடுதல். நம்மளை குறிச்சு சரியான ஒரு அதாவது நம்மளை குறிச்சு சரியான ஒரு நிலைப்பாடை நம்ம அறிந்து கொள்ளுதல். நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன், நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன தேவன் எதுக்காக அழைச்சிருக்கிறார், இந்த உலகத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும், இதுல எதையெல்லாம் நான் எனக்கு தேவையில்லாத காரியங்களை உள்ள இழுத்துக்கிறேன் இல்லைங்களா? நம்ம அதை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்நிய காரியங்களில் தலையிட்டுக்கிட்டு பாடுபடுகிறனாவது இல்லைங்களா, வீண் அலுவல்காரனையாவது, இப்படி எல்லாம் நமக்கு நிறைய ஆலோசனைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம உள்ள இழுத்துக்கொண்டோம்னா நமக்கு இது போன்ற பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உலக கவலை, அடுத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அப்புறம் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள். மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா? இது வெளியே இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது நமக்குள்ளவே இருக்கும் ஜென்ம சுபாவத்துல. அதாவது நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்குள்ள ஒரு சில சுபாவங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படி இருந்தா தான் என்னால முடியும், இப்படிங்கிற ஒரு ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இயற்கையாவே ஒட்டிட்டு இருக்கும். இந்த இச்சைகள் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விட, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரமா ஒரு வளர்ச்சி நிலைக்குள்ள இது என்ன பண்ணாலும் கொண்டு வராது. இதெல்லாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற முட்கள். சரிங்களா? இப்ப மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. 18வது வசனம், மார்க் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். வசனத்தை கேட்டும், வசனத்தை இவங்க கேட்டாங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னா, அதுக்கு கீழ்ப்படியணுங்கிற நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஆனா கீழ்ப்படியணும்னு இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள வந்துச்சு உலக கவலைகளும், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும். அப்ப இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த சபை வாய்ப்பை உண்மையாய் ஓடி முடிக்க முடியாது. சபை வாய்ப்புக்கு தான் இவங்க வந்தாங்க, தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சாங்க, உடன்படிக்கையும் கூட பண்ணிட்டாங்க, சபை கூடுகையில கலந்து கொள்கிறாங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுங்கிற முழு விருப்பத்தோட தான் உடன்படிக்கையும் செஞ்சு ஜீவிக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் இவங்களை சரியானபடி என்ன பண்ண விடுறதில்ல அப்படின்னா, வாழ விடுறதில்ல. அதனால இவங்க கடைசி வரைக்கும் தங்களுடைய ஓட்டத்தை உண்மையாய் ஓடி முடிக்க முடியாதனால இவங்க திரள் கூட்ட வகுப்பாரா இவங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப இந்த காரணங்களை நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இதுவும் கூட சபை வாய்ப்புக்கு வந்திருக்கிற நம்மள திரள் கூட்ட வகுப்பார மாற்றுறதுக்கு ஏதுக்களாக இருக்குது. அப்ப நம்ம தவறி போக இந்த காரணங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். உலக கவலையோ, ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சையோ, அதாவது மற்றவங்களையே பார்த்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு,
பணத்தின் மேல ஒரு மயக்கம் வரக்கூடிய சூழ்நிலைகள், அடுத்து ஜென்ம சுபாவத்துல நமக்கேனே இருக்கிற அந்த இச்சைகள், இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா கவனிச்சு இதுல ஏதாவது நமக்குள்ள இருந்துச்சுன்னா இது நம்மளுடைய ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய காரியங்கள். தேவ சமூகத்துல அதிகமா இதுக்காக நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் முள்ளுள்ள இடம். அப்ப நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வலியருகை, அடுத்து என்னங்க இருக்கீங்களா, கற்பாறை, அடுத்து முள்ளுள்ள இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப கடைசி 4வது வசனம் வாசிங்க. 4வது எங்க வாசிக்கிறீங்க? 8வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. இது நல்ல நிலம். அந்த இருதயம் எல்லா வகையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் கீழ்படுகிறதுக்கும் அர்ப்பணிக்கிறதுக்கும் ஆயத்தமுள்ள இருதயமா அந்த இருதயம் இருக்கு. சரிங்களா? ஆனா இப்படிப்பட்ட இருதயமும் ஒண்ணு போல பலன் கொடுக்காது. இப்படிப்பட்ட பலன் கொடுக்குதுங்க. ஒரு இருதயம் 30 கொடுக்குது, ஒரு இருதயம் 60 கொடுக்குது, ஒரு இருதயம் 100 கொடுக்குது பலன். அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் சபைக்கு கடைசி நாட்கள்ல கிடைக்க போற மகிமை. எல்லாருக்கும் ஒண்ணு போல மகிமை கிடைக்குமா அப்படின்னா இல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41வது வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் அதுக்கு இருக்கிற மகிமை வேற, சந்திரன் அதனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்கள் அதுக்கு இருக்கிற மகிமை வேற. அப்ப பார்க்கும்போது 1,44,000 பேரும் ஒரே இதுல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. அதுல கூட என்ன இருக்கும் அப்படின்னா மகிமைகள் வித்தியாசப்படும். ஏன்னா ஒருத்தர் ஃபுல் டைமா தேவனுடைய ஊழியத்தை அப்படி செஞ்சுட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் கிடைக்கிற நேரங்கள்ல செஞ்சுட்டு இருப்பாரு. ஒருத்தர் வாரத்துல ஒரு தடவை தேவனுடைய ஊழியத்தை செய்வாரு, ஒருத்தர் வாரத்துல 3 நாள் செய்வாரு, ஒருத்தர் 21 வாரத்துல ஒவ்வொரு நாளையும் 12 மணி நேரமும் இதே வேலையாவே இருப்பாரு. இப்படி எல்லாருக்கும் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனம் மகிமை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் ஆகும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் நம்ம பாக்குறோம். 12 சீசர்கள் அவருக்கு இருந்தா கூட அதுல வித்தியாசமா ஒரு 3 பேர் அவர் என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு, கொஞ்சம் வித்தியாசமா பிரிச்சு வச்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா? அந்த 3 பேரை தான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவாரு. அந்த 3 பேரோட தான் நிறைய காரியங்கள் பேசுவாரு. தன்னுடைய மன பாரங்களை கூட அவங்க கிட்ட தான் சொல்லுவாரு. நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் கூட யாருதான் பார்த்திருப்பா, இந்த 3 பேரை கொண்டுதான் அவர் கூட்டிட்டு போயிட்டு தான் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? இப்படி இருக்கிறாங்க ஒரு 3 பேர். அது மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், நாயின் ஒரு விதவையின் மகனை அந்த 100க்கு அதிபதியினுடைய மகளை எழுப்புறதா இருக்கட்டும், விசேஷமா இந்த 3 பேரை என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த இடங்கள்லாம் கூட்டிட்டு போயிருக்கத நம்ம பாக்குறோம். அதுலயும் விசேஷமா ஒருத்தர் பாருங்க, 12 அப்புறம் 3, அதுல விசேஷமா ஒருத்தர் யாருங்க அது? யோவான் இல்லைங்களா? அவர் அன்பான சீசனா இருக்கிறார். அப்ப சீசர்களே ஒரு 3 பிரிவுகள் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பிரிச்சிருக்கிறார்னா கண்டிப்பா அந்த 1,44,000 பேர்ல கூட அந்த மகிமைகள் வேறு வேற இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். பவுலினுடைய மகிமை வேறையா இருக்கும், பேதுருவினுடைய மகிமை வேறையா இருக்கும், ரசலுடைய மகிமை கூட வேறவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதான் சகோதரர்கள் சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய வலது பாரிசத்துல அநேகமா பவுல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இடது பக்கத்துல யோவான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எப்படி இந்த வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ஒண்ணு போல தேவனுடைய ஊழியத்தை செய்யறாங்க. எங்க சின்னால் பெரியாள் அப்படிங்கிற வித்தியாசம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்ப 2 பேருமே பரலோக ராஜ்யம் தான் போறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் கிடைக்கிற மகிமையில என்ன ஆகுதுங்க? ஒருத்தர் பெரிய ஆளாகிறார், ஒருத்தர் சின்ன ஆளாகிறார். காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரவர் பெரிய ஆளாயிடுவாரு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், கீழ்படுகிறவங்களா கூட இருப்பாங்க. சரிங்களா? அப்ப பார்க்கும்போது ஒருத்தர் பேசி அதாவது வாழ்க்கையில கொண்டு வந்து பேசுறவர் இருப்பாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருங்க, கொண்டு வந்திருக்க மாட்டார், பேசுறவரா இருப்பார். அப்ப இந்த வகையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிட்டு வாழ்க்கையில கொண்டே வராம இருந்தாருன்னா அவர் போக முடியாது. அவர் பேசிட்டு என்ன பண்ணிருக்கணும், வாழ்க்கைக்கு அதை கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா பேசுறதோட சரிங்க, வாழ்க்கையில கொண்டே வரலன்னு அவர் பண்ணவும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, வாழ்க்கையில அதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில அனுபவமாக்கி பேசுறாரு. இன்னொருத்தர் பேசும் போதே அவருக்கு குத்தும், அதெல்லாம் அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. பேசும் போதே நீ இவ்வளவு பேசுற, நீ சரியா அப்படிங்க. அப்புறம் அதுக்காக அழுது என்ன பண்றதுங்க,
கீழ்படுகிறது. இந்த வகுப்பா இருப்பாங்க. இதுல கூட பெரியவர் சிறியவரா என்ன ஆகுறாங்கன்னா அவங்க மாற்றப்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணலாம்னா அந்த வசனத்தினுடைய சீரியஸ் இல்லாம பேசியிருக்கலாம். இல்லன்னா அது எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சோ, என்ன சீரியஸோட சொல்லப்பட்டுச்சோ அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி குறைவுபடுத்தி அவங்க சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அப்ப ஒரு வசனம் எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த சீரியஸ் புரிஞ்சு அந்த வசனத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லாம விட்டோம்னா கூட நம்ம பெரியால் சின்னால் அப்படிங்கிற அந்த நிலையை அடைகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நாமளும் கூட தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது என்ன சீரியஸ் அந்த வாசனத்துக்கு நம்ம காமிக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மை காமிக்கிறோம், எப்படியாவது இவருக்கு சத்தியம் சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறோமா, இல்ல உண்மையிலேயே அந்த சத்தியத்துக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கீழ்ப்படிதலோட அந்த சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம ஆசைப்படுறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதான் ஒருத்தர் உலகத்துல சொல்லும் போது, உலகத்துலன்னா செயல் உலகத்துல, கிறிஸ்தவ உலகத்துல சொல்லும் போது இன்னைக்கு அநேக பாதிரிகள் பெருகிட்டாங்க, ஆனா அநேக மாதிரிகள் கம்மியாகிட்டாங்க அப்படின்னது சம்பளத்துல கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நாம இன்னைக்கு என்ன பாதிரின்னா என்னதுங்க, பேசுகிறவர்களா மாற்றம் இருக்கிறோமா இல்ல நடக்கிறவர்களாகவும் இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப இதுல எந்த தவறு வந்துச்சு? இப்ப இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம். இந்த 4 விஷயங்கள்ல வழியருகே, கற்பார, முள்ளு, நல்ல நிலம். இந்த நல்ல இந்த 4 இடத்துல விளைச்சல் பாத்தீங்கன்னா வித்தியாசமான விளைச்சல். ஃபர்ஸ்ட் இதுல விளைச்சலே கிடையாது. 2வதுல கொஞ்சம் விளைச்சல் வந்த மாதிரி இருந்துச்சு, காணாம போயிடுச்சு. 3வது விளைச்சல் நல்லா இருந்துச்சு, ஆனா பலன் கிடைக்கல. 4வதுல தான் சரியான பலன் கிடைச்சு. இப்ப தவறு நிலத்திலையா விதையிலைங்களா? எதுல தவறு வந்துருச்சு? விதையில தவறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய வார்த்தை வர்றதுல தப்பே, அதுல தவறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரிந்து கொள்கிறதுல, ஏற்றுக்கொள்கிறதுல தான் தவறு வந்துருது. அப்ப இன்னைக்கு ஒரு சமயம் சபை வாய்ப்புக்கு வந்திருக்கிற நம்மளையும் கூட இந்த 4 நிலமான வகுப்பா இருக்கலாம் நம்ம. அப்ப தேவனுடைய வார்த்தை யார் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கேட்ட உடனே மறக்கிறவங்களா இருக்கிறோமா? அதான் முதல் கூட ஆரம்பத்திலே சொன்னார். அதாவது நிறைய நம்ம கேட்கிறோம், அது எந்த அளவுக்கு மறுபடியும் நம்ம தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை குறிச்சுதான ஆராய்ச்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத கூட சொன்னார். உண்மையிலேயே சத்தியம் நம்ம கேட்கிறோம், ரொம்ப நல்லா கேட்கிறோம். ஏன் நம்ம வந்துடுறோம்? உடன்படிக்கை பண்ணிருக்கோம், அப்புறம் இன்னைக்கும் கூட வரலன்னா தேவ ஏதாவது கோவிச்சுக்கிட்டாருன்னா இல்லைங்களா? இது ஒரு கடமையா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம வந்ததனுடைய நோக்கம் தேவனுடைய பார்வையில உண்மையா உத்தமமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப பார்க்கும்போது நிலத்துல தான் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய வசனத்துல தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் ஒன்று போலதான். தேவன் பட்சபாதம் உள்ளவரே இல்ல, அவர் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கொடுப்பார். ஆனா ஏற்றுக்கொள்கிற நம்ம கிட்டதான் தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மனநிலையில நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டோம்? ஒரு சமயம் சொல்லுகிற சகோதரனை பார்த்தே நம்ம தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டோமா? இல்ல அந்த சகோதரன் யாரோ இருந்துட்டு போட்டோம், தேவன் எனக்கு என்ன வார்த்தை சொல்றாரு, தேவன் என்னோட என்ன பேசணும்னு ஆசைப்படுறாரு, அதை நம்ம கவனிக்கிறோமா? இல்லைங்களா? அவ பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில தவறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிலத்துலதான் தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இன்னைக்கும் கூட சபையில இந்த 2 கூட்டத்தார் நாம இருக்கிறோம். ஒன்னும் முள்ளுள்ள இடம், இன்னொன்னு நல்ல நிலம். சரிங்களா? அவ பார்க்கும்போது இதுல நாம யாரா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்மள நெருக்குகிற காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு, அப்படி நெருக்குகிற காரியங்கள் இன்னைக்கு நமக்கு காணப்படுமே. ஆனா தேவ சமூகத்துல உட்காந்து, ஏன்னா நாட்கள் ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சகோதரர்கள் கூட நம்மளை விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்துல நம்மளை பாரப்படுத்தி நம்மளை சிக்கிறாதபடி இந்த உலகத்துல இருந்து நம்ம வந்து ஜெயிச்சவர்களா, நம்ம அந்த உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்காம தேவனை மகிமைப்படுத்துறவங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்களா இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். ஒரு வசனம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.